உங்க எல்லாருக்கும் தெரியும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியில் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு மகத்தான திட்டம். காமராஜர் ஐயா காலத்திலிருந்து, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, அதே போல நம்முடைய புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து எல்லோருமே செய்ய நினைத்த திட்டத்தை ஒரு சாமானிய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு மகத்தான திட்டமாக 7000 கோடிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாங்ஷன், அதாவது 7000 கோடிக்கு நிர்வாக ஒப்புதல் பெற்று இந்த காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை அவங்க அப்ரூவல் பண்ணி அந்த திட்டத்தை 100 பொக்லின் வெட்டுற மாதிரி நம்முடைய விராலிமலை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் நம்ம அதை தொடங்கி வச்சோம். அது 7 மாவட்ட விவசாயிகள் பயன்பெறக்கூடிய ஒரு மகத்தான திட்டம். நான் தொடர்ந்து அதற்கு பின்னாலே மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியாருடைய ஒப்புதலோடு சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் நான் தொடர்ந்து கொண்டு வந்தேன். 2 முறை கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அங்கே பொதுப்பணித்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சராகக்கூடிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அதில் பதிலும் சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் 4 ஆண்டுகளாக இந்த அரசால் எந்த நிதியுமே ஒதுக்கப்படவில்லை. 7 கிலோமீட்டர் அதிமுக எவ்வளோ நம்ம எஸ்டிமேட் போட்டோமோ 700 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கணும் அதிமுக ஆட்சியில். இதுவரைக்கும் 1 ரூபாய் கூட இந்த ஆட்சியில் நிதி ஒதுக்கல. கடந்த ஆட்சியில் தான் நம்ம 700 கோடி பட்ஜெட்ல நிதி ஒதுக்கணும். நில எடுப்பு பணிகள் கடுமையா வேகமா நடத்தி பண்ணோம். இந்த மிக மிக மந்தமாக நடக்கிறது. இது அடுத்த தலைமுறைக்கான திட்டம். இந்த மாவட்டத்திற்கான மட்டுமல்ல, 7 மாவட்டத்திற்கான திட்டம். இதுவரை தொடர்ந்து பல முறை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் எழுப்பியும் இந்த அரசு, திமுக அரசு இதை கிடப்பில் போட்டிருக்கிறத ரொம்ப வன்மையா அதிமுக சார்பில் கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லா விவசாயிகளும் தொடர்ந்து என்கிட்ட உடைய எல்லா குமுறலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால விரைவில் மாவட்ட அதிமுகவுடைய சார்பில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் பொதுச் செயலாளருடைய ஒப்புதலை பெற்று இங்கே நாங்கள் விவசாயிகளை எல்லாம் திரட்டி ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் பொதுச் செயலாளருடைய ஒப்புதலோடு இங்கே நடத்த இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இது பாயிண்ட் நம்பர் 1. இன்னொரு பாயிண்ட்டும் அது விவசாயிகள் சப்ஜெக்ட் தான். நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ மழை பெஞ்சு எல்லாருமே ஒரு பக்கெட்டு பயிர், இன்னொரு பக்கெட்டு நடவு, இப்படியெல்லாம் விவசாய வேலைகள் துரிதமாக நடந்துட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ 111, 122 இப்படின்ற டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு தெரியல, மின் மாற்றிகள் எல்லாம் பழுதடைந்து இந்த மின் மாற்றிக்கு உடனே உங்களால் மாற்றி ஏற்பாடு இந்த மின்சாரத்துறையில் பண்ண முடியல. நானே தொடர்ந்து எஸ்சிக்கு பல முறை ஒவ்வொரு எங்கெல்லாம் விவசாயிகள் சொல்கிறாங்களோ உடனே நம்ம எஸ்சி கிட்ட பேசுகிறோம், ஏடிகிட்ட பேசுகிறோம், ஏஐகிட்ட பேசுகிறோம். மாற்று மின்மாற்றியும் இல்லை, புதிய மின்மாற்றியும் வரல. அப்கிரேடேஷன் செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு 50 இருக்குன்னா அந்த 100 மாற்றணும். அந்த அப்கிரேடேஷனே பண்ணல. அதனால 10-15 நாட்களாக நிறைய இடத்துல விவசாயிகள் வேதனையோடு இருக்கிறாங்க. மின்மாற்றி செயல்படாம, மின்சாரம் வராம பயிர்கள் வாடக்கூடிய நிலை இருக்கிறது. இதையும் தமிழ்நாடு மின்சாரத்துறை, குறிப்பா புதுக்கோட்டை மாவட்ட மின்சார வாரியத்துக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிடும். உடனடியாக விவசாயிகள் பாதிக்காம மின் மாற்றிகள்ல தாமதம் இல்லாமல், தடை இல்லாமல் வழங்கணும். இது 2வது பாயிண்ட். 3வது, ஏற்கனவே கூட பத்திரிகையில செய்திதான், தினமலர் நல்லா போட்டிருந்தாங்க. நம்முடைய நம்ம மாவட்ட மருத்துவக் கல்லூரி, நம்ம ஆட்சியில் அம்மா கொடுத்த மாவட்ட மருத்துவக் கல்லூரி, அதில் தண்ணி வசதி இல்லை. நாங்கள் மற்ற எல்லா விஷயம் என்னன்னா, மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நம்ம அம்மா ஆட்சி காலத்தில் அம்மா குடிநீர் திட்டத்தை கொடுத்தோம். அதுபோல் ராணியார் மகப்பேறு மருத்துவமனையில் அம்மா குடிநீர் திட்டம் கொடுத்தோம். இப்போ தண்ணி கூட குடிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்குது. அதில் பல்வேறு குறைபாடுகள் இருந்தாலும் நான் விரிவாக பேசுகிறேன். முதல்ல குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அங்கே மருத்துவக் கல்லூரியில் எல்லாருமே சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அதனால இதை மாவட்ட நிர்வாகம், கல்லூரியினுடைய முதல்வர், டீன் இருக்காங்கல்ல, தொடர்ந்து சொல்கிறோம். அதனால இதை அவங்க இதை பண்ணணும். உடனடியாக குடிதண்ணீர் வசதியை வலியும் வேதனையோடு வரக்கூடிய நோயாளிகளுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம், அதே போல டீன் குடிதண்ணீர் வசதியை செஞ்சு கொடுக்கணும்னு கேட்குறேன். ராணியார் மருத்துவமனையிலையும் இதே நிலைமையா இருக்கு. அதனால இது வெளியில போய் பார்த்தீங்கன்னா, வெளியில நல்ல ஒரு மருத்துவமனைக்கு எதிரில் அவ்வளோ பெரிய சூடா வியாபாரம் நடக்குதுன்னா குடிதண்ணீர் வியாபாரம் நடக்குது. ரொம்ப வருத்தமா இருக்கு. நோயாளிகள் இது அரசு மருத்துவமனை, மிக 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 ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய, பிரசவத்துக்கு வரக்கூடிய அவங்களுக்கு தண்ணியை கூட இந்த அரசால் உறுதி செய்ய முடியாது. வருத்தமா நம்ம 20 கோடி ரூபாய்க்கு ராணியார் மருத்துவமனை கட்டணும், 350 கோடிக்கு மருத்துவக் கல்லூரி கட்டணும். 4வது பாயிண்ட், மருத்துவக் கல்லூரி சார்ந்த ஒரு விஷயம். சென்ட்ரல், அதாவது சென்டர் ஆஃப் ரீனல் எக்ஸலன்ஸ், அதாவது நம்ம சிறுநீரக ஒப்புயர்வு மையம், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ரீனல் டிசீஸ்,
சிறுநீரக ஒப்புயர்வு மையம் அப்படின்னு கிட்டத்தட்ட 90 கோடிக்கு வந்து ஒரு பெரிய கட்டடத்தை நம்ம கட்டி அந்த கட்டடம் வந்து முழுக்க முழுக்க சிறுநீரக சிறப்பு சிகிச்சைக்காக சுற்றி இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்துக்காக இந்த மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வந்தோம். இதுவரைக்கும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, இங்கே வந்து அமைச்சர்கள் இருக்காங்க. தொடர்ந்து இது நான் சட்டமன்றத்திலையும் ஒரு முறை எடுப்பேன். அது கொரோனா காலத்தில் கொரோனா மருத்துவமனையாக நம்ம பயன்படுத்தணும். அது தற்காலிகமாக பயன்படுத்தணும். அது மிகப்பெரிய பயனுள்ள இதாக இருந்துச்சு அந்த கட்டடம். இப்போ வந்து கொரோனா காலம் எல்லாம் முடிஞ்சு இப்போ 4 வருஷத்துல அது என்ன நோக்கத்திற்காக அந்த கட்டடம் கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. இந்த அரசை நான் அன்போடு வலியுறுத்தி கொள்வது, அது என்ன நோக்கத்திற்காக கட்ட தமிழக சுகாதாரத்துறை அதை வந்து உடனடியாக இதில் தலையிட்டு முதலமைச்சர் இதை தலையிட்டு என்ன நோக்கத்திற்காக 90 கோடி ரூபாயில புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் இல்லாமல் ஒட்டுமொத்த இங்கிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும், தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வரைக்கும், திருவாரூர் வரைக்கும், இங்கிட்டு சிவகங்கை வரைக்கும் எல்லாரும் சிறுநீரக நோயால் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதனாலதான் 90 கோடி ரூபாய்க்கு வந்து டயாலிசிஸ் ஒரு சென்டர்ல, ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஃப்ளோர்ல, கவுன்சிலிங் ஒரு ஃப்ளோர்ல, இப்படி நம்ம பார்த்து கட்டணும். அந்த கட்டடம் இப்ப எதற்குமே 90 கோடி ரூபாய் கட்டடம் வந்து பயன்படாமல் இருக்கு. இதை உடனடியாக அரசு தலையிட்டு, சுகாதாரத்துறை அமைச்சர் தலையிட்டு, மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அதை பொதுமக்களுக்கு கொண்டு வந்த நோக்கம் நிறைவேறும்படி நான் வலியுறுத்துகிறேன். இல்ல அது மாதிரி நம்ம வந்துங்க அம்மா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து அம்மா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மட்டும்தான் சென்னையில் நம்ம ஓமாந்தூர் மருத்துவமனை தொடங்கணும். இப்போவும் அது ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம கொண்டு வந்த அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் இப்போவும் இருந்து அங்கே வந்து நல்லா செயல்பட்டு இருக்கு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா இவங்க பேவார்டுன்றது பொதுவாக வந்து இது மாதிரியான புதுக்கோட்டை மாவட்டம் மாதிரி ஆனால் ஒரு ரூரல் டிஸ்ட்ரிக்ட், அதாவது கொஞ்சம் எளியவர்களும் வறியவரும் இருக்கிற இந்த இடத்துல வந்து பேவார்டு என்பது நிச்சயமா வந்து அது பெரிய வரவேற்பை அது பெறாது. அதாவது அரசு மருத்துவமனை என்றாலே அது வந்து ஏழை வந்து எந்தவித கட்டணம் இல்லாமல் நீங்க பேவாட கொண்டு வரதை காட்டணும். என்னுடைய கோரிக்கை என்னன்னா, நீங்க காப்பீடு திட்டத்தை விரைவில் அப்ரூவல் கொடுங்க. பல இடங்கள்ல காப்பீடு திட்டம் அப்ரூவல் கொடுக்கல அப்படின்றதுக்காக திருப்பி ஒரு முறை டிஸ்சார்ஜ் பண்ணி திருப்பி வந்து அட்மிஷன் போடுறாங்க. இப்போ சர்ஜரி பண்ண அரசு மருத்துவமனையில் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட், காப்பீடு நெக்ஸ்ட். இங்க வந்து காப்பீடு வந்து ஃபர்ஸ்ட், ட்ரீட்மெண்ட் நெக்ஸ்டா இருக்கு. இந்த நிலை மாறணும்ன்றதான் என்னுடைய கருத்து. இல்ல அது வந்து மருத்துவ காலி பணியிடங்கள் அது வந்து ரொம்ப தவறான தகவலுங்க. அதாவது ஒரு பணியிடங்கள் என்பது எப்படி அப்படின்னா பெர்மனன்ட் போஸ்ட். நீங்க வந்து அவுட் சோர்சிங்ல போடுறதோ, ஒரு ஏஜென்சி மூலமா அவுட் சோர்சிங்ல போடுறதோ, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில போடுறதோ, மாவட்ட சுகாதார சங்கத்தின் மூலமா போடுறதோ, NHM என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஹெல்த் மிஷன்ல போடுற இந்த அப்பாயின்மெண்ட்ஸை நம்ம வந்து பெர்மனன்ட் அப்பாயின்மெண்ட் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் நியமனம் பண்றப்ப நீங்க வந்து இன்னைக்கு வந்து பிஜி டாக்டர்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா, MD MS முடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து 2 ஆண்டுகள் கட்டாயமா பணிபுரியணும்னு இருக்கு கிராமப்புற. அவங்கள நீங்க வந்து அந்த பாண்டு பீரியட் வந்து நீங்க பெர்மனன்ட் போஸ்ட்னு சொல்ல முடியாது. MRB என்று சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர் தேர்வு ஆணையத்தால் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டு அதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணி அதுல நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதுல 0% நீங்க காட்ட முடியும். அதனால மாண்புமிகு அமைச்சர் சொல்ற கருத்து வந்து ஏற்புடைய கருத்து அல்ல. எல்லாத்துக்குமே சாங்ஷன் கொடுத்தோம். ஆமா, இல்லை அது எப்படி கூட நீங்க ஒரு 70 கோடி ரூபாய் நம்ம வந்து 90 கோடி ரூபாய் நம்ம சாங்ஷன் பண்றப்ப பில்டிங்க்கு எக்யூப்மெண்ட் அதை தொடர்ந்து அப்படியே வந்து பணியாளர் அந்த சாங்ஷன் எல்லாமே இருக்கும். அதை இந்த அரசு நம்ம கொரோனா காலத்துல அந்த கட்டடத்தை பயன்படுத்தணும். அது அப்படியே வந்தோடனே திருப்பி அந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தணும்ல. ஐடியலா இருக்கு பில்டிங், அதான் வருத்தமா இருக்கு. மின்மாற்றியை பத்தி சொன்னீங்க சார். மாவட்டத்துல ஒரு 100க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது லைன்ல கட் பண்ணி வந்து உள்ள ஒரு காயில் எடுத்துட்டு போயிடுறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாம ஒரு 100க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் ஆன்லைன்ல இருக்கிறதே எடுத்துட்டு போயிடுறாங்க. ரொம்ப அதுதான் நீ வந்து அதையும் அரசு தான் தடுக்கணும். அரசு தான் தடுக்கணும். இது வந்து நான் சொன்ன கருத்து ஆதாரப்பூர்வமா என்னிடத்துல விவசாயிகள் வந்து தெரிவிக்கிறாங்க. நான் தொடர்ந்து SC பேசுறேன், ஏட்ட பேசுறேன். சார் உடனே கொடுங்க சார், எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வரல சார், நான் வந்தா தானே சார் கொடுக்குறது, மேல இருந்து வர சொல்லுங்க சார் அப்படின்னு MRT டிபார்ட்மெண்ட் அங்க கேட்கிறப்ப எங்களுக்கு இன்னும் வரலன்ற. அதனால இது தாமதம் இல்லாமல் கொடுங்க. நீங்க 15 நாள் கழிச்சு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சீங்கன்னா பயிர் வாடிடுதுல, அதுக்குள்ள தண்ணி வராம இருக்குல்ல. நீங்க வந்து 111 and 122 டிரான்ஸ்ஃபார்மரே இல்ல புதுக்கோட்டையில. நீங்க செக் பண்ணி நான் ஆதாரபூர்வமா பேசுறேன். இல்லாட்டினா நாங்க வந்து முன்ன புதுக்கோட்டை SCL உள்ளதான் முற்றிடணும். அதிமுக சார்போட முற்றுகையிடும் போராட்டம் நம்ம நடத்தணும், வேற வழி இல்லை எங்களுக்கு. நான் தொடர்ந்து சொன்னேன், ஏற்கனவே சுகாதாரத்துறை வந்து ICUல இருக்குன்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன்.
இன்னைக்கு இப்ப வந்து 9ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து மத அருந்தி ரொம்ப வயலாகி மிகப்பெரிய எந்த அளவுக்கு சீரழியா அந்த செய்தியை நான் பார்த்தேங்க. ரொம்ப மிகப்பெரிய வருத்தமும் வேதனை அடைகிறேன். அதாவது கல்லூரி அதை தாண்டி வந்து இப்போ ஒரு ஆண்கள் வயது முதிர்ந்த ஆண்கள், ஒரு மெச்சூர்டான ஆண்கள் அப்படின்ற விஷயத்தை தாண்டி, அதுவும் வந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள், அதுவும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள் அதுவும் மது அருந்துறது அதுவும் ஒரு குரூப்பா உட்காந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட மது அருந்தக்கூடிய அந்த ஒரு வீடியோ வந்து வர்றது வந்து ரொம்ப அதை பார்த்தோன்னே எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. நம்ம வந்து நம்முடைய பாடத்திட்டம், நம்முடைய கல்வி என்பது, பள்ளிக்கூடம் என்பது மாதா பிதா குரு தெய்வம். இந்த அளவுக்கு வந்து இந்த அரசுல வந்து அது எப்படி இது வந்து மிக ரொம்ப ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு சோர்ஸ் இது எப்படி கிடைத்தது, எங்கே கிடைத்தது, எப்படி இந்த மாணவிகளுக்கு அப்படி என்ன அப்படி ஒரு அது அந்த ஒரு சூழல் அமைந்தது என்பதெல்லாம் தீர விசாரிச்சு அவங்க அதுக்கு வந்து இந்த சூழ்நிலையிலிருந்து அவங்களை விடுபடுறதுக்கு உண்டான நடவடிக்கை அரசு எடுக்கணும்னு வலியுறுத்துறாங்க. பொதுக்குழுவுல மிக சிறப்பான செய்தியை கழக பொதுச்செயலாளர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்கள் சொன்னது போல தேர்தல் சூடு பிடித்து இருக்கிறது, அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. இன்னும் டிசம்பர் ஜனவரியில் உங்களுக்கு இன்னும் தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவாக ஒரு மிகப்பெரிய இயக்கம். இது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆசையோடு, அம்மாவுடைய ஆசையோடு ஒரு சாகா வரம் பெற்ற எல்லா சோதனையும் தாண்டி களத்தில் நிற்கக்கூடிய இயக்கம். நிச்சயமா இந்த அரசு மீது மக்கள் அதிருப்தியா இருக்காங்க. 26ல் அதிமுக ஆட்சி அமைக்கும், பொதுச்செயலர் எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். இதெல்லாம் இது மாதிரியான சூழல்களை பலமுறை எளிமையாக கடந்து வந்த இயக்கம் அதிமுக இயக்கம். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அதிமுக மிகப்பெரிய ஆலமரம். பல நேரங்களில் இந்த ஆலமரத்தில் பல குருவிகள் வந்து அடை காத்திருக்கின்றன, குஞ்சு பொறித்திருக்கின்றன, தங்களுடைய விருத்தியாக இருக்கின்றன, அதற்கு பின்னாலே பறந்து சென்று இருக்கின்றன. ஆலமரம் அப்படியே தான் இருக்கும், அதுதான் இயக்கம். அதனால் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை இல்லை. அதிமுக ரொம்ப வலிமையோட பொதுச் செயலாளர் தலைமையில் பாரதிய ஜனதா கூட்டணியோட மாத்தான வெற்றி பெறும். இல்ல அது நான் அது சம்பந்தமா வந்து இப்ப இது வந்து மார்கழி மாசம் நாளை மறுநாள் தான் பிறக்க இருக்கிறது. அதனால பொங்கலுக்கு நான் கடந்த முறை நான் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து அதுக்குண்டான நான் ஃபர்ஸ்டே பார்த்து நான் அதுக்குண்டான கடிதம் வழங்கினேன். இந்த முறையும் அந்த மாதிரி நாங்கள் வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கு எல்லா காளைகளும் தயாராகி வருகிறது, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இருந்தாலும் கடந்த முறை போடவே அந்த ஆன்லைன் டோக்கன் புதுக்கோட்டை மாவட்டம் நம்ம கடுமையாக வலியுறுத்தி ஆன்லைன் டோக்கன் இல்லை. தகவலுக்கு திருச்சியில தான் இருந்தது. ஆமா, நானும் காளைகள் வளர்க்குறேன். அதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் மாவட்ட ஆட்சித்தலைவரை வலியுறுத்தினேன், ஆன்லைன் டோக்கன் போடல. அதுக்கு நான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதனால இந்த முறையும் ஆன்லைன் டோக்கன் இல்லாமல் அந்த ஜல்லிக்கட்டுகளை நடத்தணும். தேர்தல் அப்படின்ற காரணத்தை சொல்லி நாங்கள் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட், தேர்தல் நடத்தை விதி இருந்த பொழுதே விராலிமலையில் ஜல்லிக்கட்டை நடத்தணும். இப்ப அதனால தேர்தல் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு, தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கு அப்படின்ற, இல்ல தேர்தலுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு சொல்லி ஜல்லிக்கட்டுன்றது ஒரு பாரம்பரியமான விழா, அதை வந்து தாமதப்படுத்தவோ வந்து அதை கடுமையான விதிகள் போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நசுக்கவோ கூடாது, எளிமையாக அந்த விழாவை நடத்தணும் அப்படின்றத அந்த நேரத்தில் வலியுறுத்துறேன். நிறைய பேசிட்டோம். இல்ல, ரெண்டு கருத்தையுமே நீங்களே சொல்லிட்டீங்க. இன்டாக்டா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க, அதை தாண்டி அது அதிருப்தி இருக்குன்னு சொல்றீங்க. 26ல் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்லதே நடக்கும். தேர்தல் களம் என்று வந்துவிட்டால், தேர்தல் களத்துல நம்ம வந்து அதிமுக களத்துல நிற்கின்ற பொழுது யாரெல்லாம் அங்க எழுத்து நிற்கிறாங்களோ எல்லாருமே அதிமுக, அது யாராக இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு அதிமுக தயாராக. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. நாங்க 26ல் ஆட்சி அமைப்போம் நாங்க சொல்றோம். அந்த கருத்து நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஒரு செகண்ட் விளக்கம் கொடுக்குறேன். அதிமுக அரசுல இருந்த பொழுது பட்ஜெட்ல இது வரைக்கும் வரலாற்று இல்லாததுக்கு ஒரு நிதிநிலை அறிக்கையில பட்ஜெட்ல 700 கோடி நிதி ஒதுக்கப்பட்டாச்சு. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் திட்டத்துக்கான டெண்டர் வைக்கப்பட்டாச்சு.
டெண்டரை அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணி முதலமைச்சரும் தொடங்கி வச்சாச்சு. செலவுகள் என்பது படிப்படியாக தான் நடக்கும். ஒரு டெண்டருக்கு அவங்க வந்து ஒரு 10 கோடி வேலை பார்த்தோன்னா ஒரு பில் போடுவாங்க, அடுத்த 10 கோடி, அது படிப்படியாக தான். அதனால திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசு, திட்டத்துக்கான நிதியை அலோகேட் பண்ணது அதிமுக அரசு. இப்பவும் நில எடுப்பு பணிகளுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. நில எடுப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு, மந்தமா நடந்துட்டு இருக்கு. இந்த நில எடுப்பு பணிக்கு பணம் எங்கிருந்து கொடுக்குறாங்க? 700 கோடி பணம் ஒதுக்கின பணத்துல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால செலவுகள் படிப்படியாக ஆகும். இந்த போன வந்து நவம்பர்ல வந்து ஒரு 10 கோடி ஆகும், அதுக்கப்புறம் டிசம்பர்ல ஒரு 7 கோடி ஆகும், அதுக்கப்புறம் ஜனவரியில் 4 கோடி. அதனால அதுல திமுக அரசு வந்து அதுல எந்த ஒரு நற்பெயரையும் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப திமுக அரசுக்கு உண்மையிலுமே நற்பெயர் வேணும், நாங்க ஏதாவது செய்யறோம் அப்படின்னா, நாங்க 7 கோடி ரூபாய்க்கு டெண்டர் வச்சோம்ல, அடுத்த 7 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு 10 கிலோமீட்டருக்கு நாங்க டெண்டர் வச்சோம், நீங்க புது டெண்டர் வைங்கன்னு நான் சொல்றேன். கரெக்டா?